தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தாவேகா தலைமையிலான புதிய கூட்டணி அரசு அமைந்துள்ள நிலையில் மாநிலத்தில் மிக முக்கிய நிதி ஆவணமான 2026-27 ஆண்டுக்கான முதல் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான ஆரம்பகட்ட பணிகளை தற்போது தாவேகா அரசு தமிழக முதலமைச்சர் தலைமையில் ஜெட் வேகத்தில் தயாராகி வருகிறது. பட்ஜெட் வேலைகள் இந்த புதிய பட்ஜெட் வரும் ஜூலை மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாத முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என அதிகாரப்பூர்வமான எதிர்பார்ப்புகள் நிலவி வரும் நிலையில் நிதித்துறை நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு பணிகளை வேகமாக இரவு பகல் என்று பாராமல் நிதித்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலர்கள் வேகம் எடுத்து வருகின்றன. தேர்தல் ஆண்டான நடப்பு 2026 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அப்போதைய திமுக அரசு சார்பில் தற்காலிக இடைக்கால பட்ஜெட் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தற்போது புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையிலும் புதிய அரசின் புதிய திட்டங்கள் மக்களை முழுமையாக சென்றடையும் வகையில் ஒரு முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயும் தாவேகா அரசும் தயாராகி வருகிறது. இந்த நிலையில் பட்ஜெட் தயாரிப்புக்கான முதல் கூட்டம் வருகிற ஜூலை 2ஆம் தேதி முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை அனைத்து அரசு துறைகளின் உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் உயர் மட்ட அதிகாரிகளுடனான முதலமைச்சர் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்களை திட்டமிட்டபடி நடத்துவதற்கான ஆயுத்த பணிகளை வேகப்படுத்தி வருகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டங்களில் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள், முதன்மை செயலாளர்கள், நிதித்துறை செயலாளர்கள், நிதித்துறை அமைச்சகம் என்பதான பல்வேறு முக்கிய அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து எந்தெந்த துறை ரீதியான விஷயங்களை எவ்வளவு நிதி ஒதுக்கீடுகளுடன் புதிய அறிவிப்புகளை துறை ரீதியாக அறிவிக்க முடியும் என்பதை குறித்த ஆலோசனைகளை வேகப்படுத்தி வருகிறது. சமீபத்தில் கடந்த ஜூன் 16ஆம் தேதி தாவேகா அரசு வெளியிட்டிருந்த தமிழக நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அதனைத் தொடர்ந்து மின்சார வாரியத்துறை சார்பிலும் வெள்ளை அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது. வெள்ளை அறிக்கையில் பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்களை சேர்த்து தமிழகத்தின் ஒட்டுமொத்தமாக கடன் சுமை 13.18 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அந்த நிதித்துறை அமைச்சகத்தினுடைய செய்திகள் ஒருபுறம் இருக்க, மேலும் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுகளில் உள்ள முறைகேடுகளை களைந்து இந்த ஆண்டிலே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா புதிய அரசு 2000 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டுவதற்கான இலக்கை நிர்ணயித்துள்ளது. அதாவது இந்த ஆண்டுடைய நிறைவுக்குள் ஏறக்குறைய 20,000 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டுவதற்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு திட்டம் தீட்டியுள்ளது. எனவே கடுமையான நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமைகளின் மத்தியிலும் கூட தாவேகா அரசு தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தபடி மகளிருக்கான முக்கிய நிதி உதவிகள் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி இப்படி தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களையும் அதிரடியாய் அறிவிப்புகள் மூலம் அறிவித்து மக்களுக்கு முழுமையான மக்கள் நல ஆட்சி என்ற நன்பெயரை பெறும் வகையில் இந்த புதிய பட்ஜெட்டுக்கான வேலைகள் ஜெட் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிதி ஒதுக்கீடு செய்யப்போகும் துறைகளுக்கான நிதி வருவாயை ஈட்டுவதற்கான வேலைகளை திட்டமிடுவதோடு புதிய பட்ஜெட்டில் புதிய அறிவிப்பில் மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவதற்கான யுக்திகளையும் கையாண்டு வருகிறது தாவேகா அரசு. விரைவில் வெளியாகும் பட்ஜெட்டில் பல புதிய அறிவிப்புகளும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் பல அறிவிப்புகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.